சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் செல்வப்பிரபு. அதே காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் பாலமுரளி கிருஷ்ணன். இந்நிலையில் எஸ்ஐ செல்வப்பிரபு தலைமை காவலர் பாலமுரளி கிருஷ்ணனை சாதிய ரீதியாக துன்புறுத்தி வருவதாகவும், அதேபோல் அதிக பணிச்சுமையை கொடுத்து தொடர்ந்து டார்ச்சர் செய்து வருவதாகவும் கூறி பாலமுரளி கிருஷ்ணன் காவலர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் பேசி ஆடியோவாக வெளியிட்டுள்ளார். ஐயா வணக்கம். நான் சிவகங்கை நகர் காவல் நிலைய தலைமை காவலர் 1300 பேசுகிறேன். வணக்கம் ஐயா. எனக்கு கடந்த ஒரு 6 மாதமாகவே ஒரு பெரிய மென்டல் டார்ச்சருங்க. இந்த எஸ்ஐ செல்வப்பிரபுங்கிறவர் என்னை ஓவர மன உளைச்சல பேசுகிறாரு. சாதி ரீதியாக என்னை ரொம்ப துன்புறுத்துறாருயா. எனக்கு நான் செய்யாத தவறுங்கள்லாம் என்னை ஓஆர் ஆப்ஷன் போடுறது, இந்த மாதிரி மன உளைச்சலான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறாரு. அதனால சத்தியமாக எனக்கு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வருதுயா. வணக்கம்யா. அப்படி நான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முழு காரணம் எஸ்ஐ செல்வப்பிரபுதாயா. வணக்கம்யா. தலைமை காவலர் 1300 பாலமுரளி சொல்லியா. இது காவலர்கள் மத்தியில் வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகள் ஆடியோ வெளியிட்ட தலைமை காவலர் பாலமுரளி கிருஷ்ணனையும் சார்பு ஆய்வாளர் செல்வப்பிரபுவையும் விசாரணை செய்த நிலையில் இருவரும் காவல்துறை ஆயுதப்படை பிரிவிற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.